குரு எங்கே விசேஷமாயிட்டாருன்னா ரெண்டாக அவர் ஆகாமல் எதிராளியே ரெண்டாவது ஆளாக வச்சுக்கிறாரு. அவர் தான் அவருக்கே பேசிக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக நான் எனக்கு தான் பேசிக்கிறேன், உங்களை ஒரு சந்தர்ப்பமாக்கிக்கிறேன், நான் தான் வெளியே பார்க்குறேன். என்ன எனக்கு ஒரு கேள்வி எழும்ப மாட்டேங்குது, எல்லாம் தீர்ந்துச்சு, அதனால் உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறேன். எனக்கு என்னால் ரெண்டாகவும் உள்ள ஒன்றாயிட்ட உடனே எனக்கு ரெண்டாவது ஒன்றை தேடுறேன். எங்கே தேடுறேன்? வெளியே தேடுறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ ரெண்டாக தான் இருக்கணும், நீங்கள் ரெண்டாக தான் இருக்கணும், ரெண்டாக தான் இருப்பீங்க. குருவும் அப்படி தான். அவர் ரெண்டாவது ஒன்று அவருக்கு இல்லாத போனதுனால என்ன செய்கிறாருன்னா வெளியே என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது ஒன்றை எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் என்ன பண்ண முடியுது, அவரால் பேச முடியுது. அப்போ ஒன்றாகணுன்ற முயற்சின்றது வந்து பெரிய அசிங்கமானது. ஒன்றாகிறதுனா நீங்கள் பேசவே மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேசி முடிவுக்கு வாங்க முதல்ல. ரெண்டாள்னா எப்படி பேசி முடிவுக்கு வருவீங்க? பொய்யாயிடும். தூங்கும்போது நீங்கள் ஒன்று தான், எழுந்துக்கிறதுன்றதே ரெண்டாவது தான். தூங்கும்போது இருந்தது ஒன்றுமே செய்யாதது, எழுந்துக்கும் போது வந்தது ஒன்று செய்கிறதுல 2-3 ஏன் ஆச்சுன்னா அந்த அமைதியை, அந்த நிர்மலத்தை, அந்த சாந்தத்தை, அந்த சொரூபத்தை, அந்த மௌனத்தை, அதாவது அந்த உண்மையை கடந்து நான் ஏன் வெளியே வந்துட்டேன், நீ ஏன் கேட்டுனுக்கிற? வெளியே வந்து தானே இந்த சமூகத்தில் வாழ முடியும், இல்லைண்ணா வாழ முடியும். எப்படி எதிராளி என்ன கேள்வி கேட்பான்ற ஒரு கேள்வியோடு போனால் தான். ஏன் நான் வெளிநாட்டுக்கு போனால் கடவு சீட்டோடு போயின்னுக்கிறேன்? நான் மட்டும் தானே போயிடணும், கடவு சீட்டு ஏன் எனக்கு கூட 2 தானே? அப்போ நான் மட்டும் போனால் விட்ருவானா என்ன? நான் தாங்க நான் அப்படின்னா விடமாட்டான். கடவு சீட்டு இல்லைன்னா கூட அந்த இடத்துல விட்றான்னா அவன் எனக்கான படத்தை பிடிச்சி வச்சுக்கிறான், பயோமெட்ரிக் எடுத்து என்ன பண்ணிக்கிறான். அப்போ அங்கே 2 இது, எங்கேயுமே 2 இருக்கும். இல்லைண்ணா சாத்தியில் ரெண்டாவது ஒன்று தான் எனக்கு சான்றாக இருக்குது. அப்போ நான் உள்ளேருந்து பேசுகிற விதம் ஒன்று இருக்குது பாருங்கள், அது சரியாக இருந்தால், அந்த விதம் சரியாக இருந்தால் நான் வாழ்க்கையில் ஒன்றாவே வாழ்ந்துன்னுக்கிறேன். உள்ளே பேசுகிற ஒன்று விதம் கெட்டு போனது எப்போ?